வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மௌரியன் எம்பையர் பற்றி பார்க்க போகிறோம். இது 6th term 2 புக்கில் யூனிட் 3ல் ஃப்ரம் சீஃப்டம்ஸ் டு எம்பையர்ங்கிற யூனிட்டில் இருக்குது. அதாவது வேத காலத்துக்கு அப்புறம் சோஷியல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ன்னு 2 டைப்பாக பிரிப்பாங்க. சோஷியல் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா புத்திசம் அண்டு ஜெயினிசம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனபதங்களாக இருந்த சின்ன சின்ன எம்பையர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மகா ஜனபதமாக ஆகும். இதுதான் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். அப்படி அந்த மகதம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த மகதம் மகாஜனபதம் மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருக்குது. அதில் மகதம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு ஜனபதமாக ஆனது. அது ஏன் அப்படிங்கிற காரணம் அப்படின்னா அயன் தான் மிக இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஒரு சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த இது ஏன் அப்படின்னா அது ஒரு கங்கை சமவெளி பகுதி. அங்கே உள்ள ஒரு ஃபெர்டைலான சாயில் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அயன் ஒரு வெப்பன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனாலுமே அயன் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் 16 மகா ஜனபதங்களில் மகதம் மட்டுமே மிக முக்கிய ஜனபதமாக உருவாச்சு. கணசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ். கணசங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா நான் மொனார்கியல் ஸ்டேட்ஸ். அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியா இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் எலைட் பீப்புள் சேர்ந்து அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுவாங்க. கிங்டம் அப்படின்னா லார்ஜ் ஜாகிரபிக்கல் ஏரியா இருக்கும். ஒன்று அந்த இடத்த கிங் ஆட்சி செய்வாங்க, இல்லை அப்படின்னா குயின் ஆட்சி செய்வாங்க. அதாவது முடியாட்சி, மொனார்கிஸ். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. The term Gana means people of equal status. அதாவது இந்த எலைட் பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து அந்த இடத்த ஆட்சி செய்வாங்க. சங்கா மீன்ஸ் அசம்பிளி. அதுதான் கணசங்கா. The Ganasanga covered a small geographical area ruled by an allied group. Kingdom அப்படின்னா ruled by king or queen. ஜனபதம் அண்ட் மகாஜனபதம். ஜனபதா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா கேதரிங் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் மென். பல மென் சேர்ந்து அந்த இடத்துல கூடி இருக்கிறது தான் ஜனபதம் அப்படின்னா. லேட்டர் இந்த ஜனபதம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா மகா ஜனபதமாக உருவாச்சு. மொத்தம் 16 மகா ஜனபதங்கள் இருந்துச்சு. அதில் மகதம் தான் மிக முக்கியமான ஜனபதமாக உருவாச்சு. ஃபஸ்ட்டு தோன்றிய ஜனபதம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா காசி தான். பட் லாங்கராக இருந்த ஜனபதம் என்ன அப்படின்னா மகதம். ஏன் அப்படின்னா it was a transition from a semi-nomadic kinship-based society to an agrarian society. அதாவது செமி-நொமாடிக் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னோட கால்நடைகளுக்கு மேய்க்கிறதுக்காக மக்கள் குழுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகி போவாங்க. அப்படி இல்லாமல் அதே இடத்துல இருந்து கால்நடைகளுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா ஒரு விஷயமும் அதே இடத்துல இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு கங்கை சமவெளி பகுதி தான் மகதம். அந்த இடத்துல ஃபெர்டைல் சாயில் அவங்களுக்கு அவைலபிள் ஆச்சு. மிக முக்கியமாக இருக்கிற 4 மகா ஜனபதம் என்ன அப்படின்னா மகதம் இன் பீகார், அவந்தி இன் உஜ்ஜைன், கோசலா இன் ஈஸ்டர்ன் உத்தர் பிரதேஷ் அண்ட் வட்சா இன் கௌசம்பி, அலகாபாத். இதுதான் மகத எம்பையர். மகதம் பெருசாக ஏன் காரணம் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் கேஞ்சடிக் பிளேன், கங்கை சமவெளி பகுதி, ரிச் அக்ரிகல்ச்சர். அங்கே விவசாயத்துக்கு தேவையான அதிகமான அந்த ஃபர்டைல் சாயில் அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திக் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. அது மட்டும் இல்லாமல் அயன் வச்சு என்ன பண்ணுவாங்க வெப்பன்ஸ் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெப்பன்ஸே கிடச்சிட்டு அக்ரிகல்ச்சர் இதாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸும் அந்த இடத்துல உருவாகும். இது மூலயமா ஒரு நல்ல ஒரு அர்பனைசேஷன் மகத எம்பையரில் இருந்துச்சு. டைனசிட்டிஸ் ஆஃப் மகதா.
மகதத்தில் அப்படி என்னென்ன டைனாசிட்டி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 4 டைனாசிட்டி. என்ன டைனாசிட்டி அப்படின்னா ஹரியங்கா டைனாசிட்டி, ஷிசுனாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி, மௌரிய டைனாசிட்டி. ஃபஸ்ட்டு வந்து தோன்ற டைனாசிட்டி வந்து என்னென்னா ஹரியங்கா டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா பிம்பிசாரர். ஷிசுனாகா டைனாசிட்டி சிசுனாகா, நந்தா டைனாசிட்டி மகாபத்மநந்தா, மௌரிய டைனாசிட்டி சந்திரகுப்த மௌரியா. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஹரியங்கா டைனாசிட்டி. இந்த ஹரியங்கா டைனாசிட்டியை ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா பிம்பிசாரர் தான் ஃபவுண்ட் பண்ணுவார். அவர் வந்து கான்குவஸ்ட் அண்ட் பை மேட்ரிமோனியல் அலையன்ஸ், அதாவது திருமண உறவுகள் மூலியமாகவும் ஒரு இடத்த போர் செய்கிறது மூலியமாகவும் அவரோட எம்பையரை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா விரிவுபடுத்தினார். திருமண உறவுகள் பார்த்தோம் அப்படின்னா லிச்சாவி, மத்ரா அண்ட் கோசலா இந்த 3 பகுதியில் உள்ள அரசிகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவரோட பையன் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ரு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பேருக்கேற்ற மாதிரி இவர் கொஞ்சம் ஒரு மூர்க்க குணம் கொண்டவர் தான். இவரை வந்து யாரோட கண்டெம்ப்ரரி ஆஃப் புத்தா அப்படின்னா சமகாலத்து, அதாவது புத்தாவோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு தான். இவர் வந்து ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில், அதாவது முதல் பௌத்த மாநாடு எங்கே நடத்தியிருக்காரு அப்படின்னா ராஜகிர்காவில் வந்து நடத்தியிருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா உதயன். அஜாதசத்துக்கு அப்புறம் உதயன் வந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மகதத்தோட கேபிட்டல் என்ன இருந்துச்சு அப்படின்னா ராஜகிர்காவாக இருந்துச்சு. ஏர்லியர் ஸ்டேஜில் மகதமோட கேபிட்டல் ராஜகிர்கா. அதை வந்து பாத்தாலிபுத்திரத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னா இந்த உதயன் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போது ஹரியங்கா டைனாசிட்டியில் ஒரு 3 அரசர்கள் யார் அப்படின்னா பிம்பிசாரர், அஜாதசத்ரு, உதயன். அதுக்கடுத்து பார்க்க போகிற டைனாசிட்டி என்ன அப்படின்னா ஷிசுனாகா டைனாசிட்டி. இந்த உதயனுக்கு அப்புறம் ஒரு 4-5 கிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வீக்கெண்ட் ரூலராக இருப்பாங்க. அப்படி கடைசியாக இந்த ஹரியங்கா டைனாசிட்டியில் உள்ள ஒரு ரூலர் யார் அப்படின்னா நாகதசன். அவருக்கு மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த ஷிசுனாகா. இந்த ஷிசுனாகா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட ரூலரான நாகதசக், அதாவது இந்த ஹரியங்கா வம்சத்தில் உள்ள அந்த நாகதசக்கே கொன்னுட்டு தான் வந்துட்டு அவர் வந்து ஷிசுனாகா டைனாசிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ஷிசுனாகா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஷிசுனாகா. அவருக்கு அப்புறம் ஒரு 2-3 கிங் வந்து வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் உதயன் வந்து பாடலிபுத்ராவை வந்து கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கட்டு. இந்த ஷிசுனாகாவுக்கும் காலசோகாவுக்கும் இடையில ஒரு 2 கிங்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் பாட்லிபுத்திரத்தில் இருந்துட்டு ராஜகிர்காலே வந்து மாற்றிருப்பாங்க. அதை மறுபடியும் மாற்றினவர் யார் அப்படின்னா இந்த காலசோகா தான். இந்த காலசோகாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 2வது பௌத்த மாநாட்டை வந்து வைசாலியில் வந்து தொடங்கியிருப்பார். முதல் பௌத்த மாநாட்டு யார் தொடங்கியிருப்பார் அப்படின்னா அஜாதசத்ரு. 2வது பௌத்த மாநாடு யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா ஷிசுனாகா டைனாசிட்டியை சேர்ந்த இந்த காலசோகா. அப்போ ஷிசுனாகா டைனாசிட்டியில் 2 ரூலர் முக்கியம் யார் அப்படின்னா ஷிசுனாகா அப்புறம் காலசோகா. அதுக்கப்புறம் பார்க்குற வம்சம் என்னென்னா நந்தா டைனாசிட்டி. இந்த நந்தா டைனாசிட்டியை சொல்லணும் அப்படின்னா Nandas were the first empire builders of India. முதல் பேரரசு உருவாக காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த நந்தா டைனாசிட்டி தான். இந்த நந்தா டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூலர் யார் அப்படின்னா மகாபத்மநந்தா. அந்த மகாபத்மநந்தாவுக்கு 8 சன் இருக்காங்க. மகாபத்மநந்தனையும் அந்த 8 புதல்வர்களையும் சேர்த்து நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நவநந்தாஸ். இந்த நந்தா டைனாசிட்டியோட கடைசி ரூலர் யார் அப்படின்னா தனநந்தா. இந்த தனநந்தாவை கொன்னுட்டு தான் சந்திரகுப்தா மௌரியா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆட்சிக்கு வந்திருப்பார். இது வந்து ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும். சந்திரகுப்தா மௌரியாவோட ஒரு அமைச்சர், அவர் அவையில் இருந்தவர் யார் அப்படின்னா கௌதல்யா, சாணக்கியாங்கிறது. அவர் வந்து அவமதித்ததுனால தனக்கு இணையான ஒரு சாதாரண ஒருத்தரை தான் நான் வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவேன்ட்டு ஒரு சபதம் மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு தனநந்தாவை கொண்டுட்டு சந்திரகுப்தா மௌரியா வந்துட்டு ஆட்சி செய்ய வச்சிருப்பாரு சாணக்கியா. நாலந்தா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்.
இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அதாவது மிகப்பெரிய புத்திஸ்ட் மாடங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நாலந்தாவில் இருக்கும். இந்த நாலந்தாங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டோட கம்பைனேஷன் தான். நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா, அதாவது நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். மௌரியன் எம்பையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட காயின்ஸ் வந்து பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் தான் இவங்களோட காயின்ஸ். அதாவது பிறை வடிவம், அதுக்கப்புறம் மலைகள், அதுக்கப்புறம் பீகாக், இதெல்லாம் இவங்க காயினில் இருக்கும். இந்த பஞ்ச் மார்க்கு காயினை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பனாஸ் அப்படிம்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகா, அசோகரோட கல்வெட்டு. அதுக்கப்புறம் ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்பாங்க. அந்த பொறிச்சது யார் அப்படின்னா, அதை வடித்தது யார் அப்படின்னா ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமன் வந்து லேட்டராக பார்ப்போம், போஸ்ட் மௌரியன் பீரியடில் வந்துட்டு வருவார் இந்த ருத்ரதாமன். செக்குலர் லிட்ரேச்சர் கௌதில்யா எழுதின அர்த்தசாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய முத்ராசனம், அதுக்கப்புறம் மாமுலர்னார் எழுதிய அகநானூறு, ரொம்ப முக்கியம், மாமுலர்னார் எழுதிய அகநானூறு. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஜெயினிசம், புத்திசம் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் புராணங்கள். ஃபாரின் நோட்டீசஸ் என்னென்னா தீபவம்சா, மகாவம்சம் அண்ட் இண்டிகா. இந்த இண்டிகாங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் யார் அப்படின்னா கிரேக்க ரூலரான செலக்கஸ் நிக்கேதர் அவரோட அம்பாசடராக இருந்தவர் தான் மெகஸ்தனிஸ். இவர் வந்து லேட்டராக என்ன ஆவார் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரிய கோர்ட்டில் வந்து இந்த மெகஸ்தனிஸ் வந்து இருப்பார். ஏன் அப்படின்னா இந்த செலக்கஸ், அதாவது கிரேக்கர்கள் படையை சேர்ந்த இந்த செலக்கஸோட பொண்ணான ஹெலனாவை தான் வந்து சந்திரகுப்தா மௌரியா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். இந்த மெகஸ்தனிஸ் வந்து 14 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இவர் எழுதின புக்கு தான் இந்த இண்டிகா. கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா பாட்லிபுத்ரா. ஃபஸ்ட்டு ஏர்லியர் கேபிட்டல், மகதோட ஏர்லியர் கேபிட்டல் என்ன அப்படின்னா ராஜகிருஹா. பட் மௌரியன் எம்பையர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பையர், இந்தியாவோட முதல் பேரரசு மௌரியன் எம்பையர் தான். அதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பாட்லிபுத்ரா. அவர் வர்றதுக்கு முன்னாடி கேபிட்டலாக இருந்தது என்ன அப்படின்னா ராஜகிருஹா, அதுக்கப்புறம் பாட்லிபுத்ரா. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ், மௌரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் யார் அப்படின்னா சந்திரகுப்தா, பிந்துசாரர், அதுக்கப்புறம் அசோகா. இந்த இருக்குது பாட்லிபுத்ரா, இந்த சைடு இருக்குது பாட்லிபுத்ரா. கிராண்டியர் ஆஃப் பாட்லிபுத்ரா, அவங்களோட அந்த கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்லிபுத்திரத்தில் உள்ள கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா 64 கதவுகள் இருக்குமா, 570 வாட்ச் டவர்ஸ் வந்து இருக்குமா. அடுத்து பார்ப்போம் சந்திரகுப்தா மௌரியா. த மௌரியன் எம்பையர் வாஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர் இந்தியா. முதல் பேரரசு என்ன அப்படின்னா மௌரிய பேரரசு தான். அதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியா. இந்த சந்திரகுப்தா மௌரிய கடைசி ஆட்சி செஞ்சுட்டு அவர் வந்து என்ன இருப்பார் அப்படின்னா ஜெயின் மாங்கான பத்ரபாகு உதவியோட சவுத்தை நோக்கி வந்து, அதாவது என்ன அப்படின்னா வடக்கிலிருந்து உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்லகனா முறைப்படி, அதாவது புத்திசம் அண்ட் ஜெயினிசமில் பார்த்துருப்போம். சல்லகனா அப்படின்னா உணவு உண்ணாமல் வந்து சாகிறது அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல், ஒரு ஜெயினிசம் ஒரு ரிச்சுவல் தான் வந்து இந்த சல்லகனா முறைப்படி எங்கே அப்படின்னா சரவண பெல்லகோலா, கர்நாடகாவில் உள்ள சரவண பெல்லகோலா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சந்திரகுப்த மௌரியா வந்து இறந்துருப்பார். யாரோட தலைமையில் அப்படின்னா பத்ரபாகு ஜெயின் மாங்க். அவருக்கு அடுத்து பார்க்குறதா சந்திரகுப்தா மௌரியோட பையனான பிந்துசாரர். இந்த பிந்துசாரோட உண்மையான நேம் என்ன அப்படின்னா சிம்மசேனா. ஓகேவா. கிரேக்கர்கள் வந்து இந்த பிந்துசாரவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமிர்தகதா அப்படின்னா ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ், அதாவது எதிரிகளை அழிப்பவன். அவரோட உண்மையான பேர் சிம்மசேனா. அவருக்கு கிரேக்கர்கள் வச்ச பேர் அமிர்தகதா. ஓகேவா. இவருக்கு அப்புறம் பிந்துசாரருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னா அசோகர் வந்து ஆட்சிக்கு வருவார்.
அந்த அசோகா வந்து பிந்துசாரர் வந்து கவர்னர் ஆஃப் உஜ்ஜைனோட கவர்னராக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிந்துசாரர் வந்து அமர்த்தியிருக்காரு. பிந்துசாரர் இறந்ததுக்கப்புறம் அசோகர் வந்து மகதத்தை வந்து ஆட்சி செய்ய வராரு. அசோகர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு மௌரியன் கிங். அவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா தேவனாம் பிரியா, அப்படின்னா பிலவுட் ஆஃப் த காட்ஸ், தேவர்களுக்கு பிரியமானவன். அசோகா வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசர். அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு கலிங்கத்து வாருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து எனக்கு இந்த வாரே வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வாரில் வந்து இறந்து போகிறாங்க, அதை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு எனக்கு வந்து இந்த அரசரே வேண்டான்ட்டு, அரச பதவியே வேண்டான்னு அவர் வந்து துறந்துட்டு புத்திசம் நோக்கி அவர் வந்து போயிடுவார். அப்படி கலிங்கா வாரை பற்றி அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்லே எழுதியிருப்பார். அவரோட மேஜர் ராக் எடிட்ஸ் பார்த்துருப்போம். அந்த ராக் எடிட்டான 13வது ராக் எடிட்டில் வந்து இந்த கலிங்கா வாரை பற்றி அசோகர் வந்து எழுதியிருப்பார். ஹச்ஜி வெல்ஸ், ஒரு ஹிஸ்டாரியனான ஹச்ஜி வெல்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அசோகா பார்த்து, அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் எ பிரைட் ஸ்டார் ஈவன் அன்டு திஸ் டே. லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா. அசோகா பில்லர் எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத்தில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும், நம்மளோட நேஷ்னல் எம்பளத்தில் உள்ள இந்த எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த அசோகா பில்லர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதோட வீலில், அதாவது பேஸில் இருக்கிற சர்க்குலர் வீல் தான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் உள்ள சக்ராவாக வந்து இருக்குது. அவர் வந்து இந்த கலிங்கா வாருக்கு அப்புறம் அவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா புத்திசம் நோக்கி அவர் வந்து போகிறாரு. அந்த புத்திசமில் உள்ள அந்த கொள்கைகளை பரப்புறதுக்காக தம்ம யாத்ரா, அதாவது ஒரு டூர், ஓகேவா, அந்த கொள்கைகள் வந்து பரப்புறதுக்காக அவரால் அமைக்கப்பட்ட டூருக்கு பேர் தான், ஒரு யாத்திரைக்கு பேர் தான் தம்ம யாத்ரா. தம்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பற்றி எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அசோகாஸ் பில்லர் எடிக்டான 2, ஓகேவா. 13ல் என்ன சொல்லியிருக்காரு, கலிங்கா வார் பற்றி சொல்லியிருக்காரு. 2வது ராக் எடிட்டில் என்ன சொல்லியிருக்காரு, தம்மாவை பற்றி பேசியிருக்காரு. அந்த தம்மாவில் என்ன இருக்குன்னா நாபிள் ஐடியாஸ் ஆஃப் ஹியூமனிசம், அதாவது மனிதாபிமான கொள்கைகள் பற்றி அந்த எடிக்டில் வந்து இருக்குது. ஹி லேட் ஸ்ட்ரெஸ் ஆன் எதில் அப்படின்னா கம்பேஷன், சேரிட்டி, பியூரிட்டி, செயின்ட்லினஸ், self-control, truthfulness, obedience and respect for parents, preceptors and elders, இதெல்லாம் பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அசோகாவோட பையனான மஹிந்தா அண்ட் சங்கமித்தா, இவங்க 2 பேர்த்தையும் எங்கே அனுப்பியிருப்பார் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து அனுப்பியிருப்பார். புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ரீலங்காவுக்கு வந்து அனுப்பியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட அவையிலே மினிஸ்டர்ஸ், அதாவது அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கள்ல, தம்ம மகாமத்தஸ் அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட மினிஸ்டர் அஃபிஷியல்ஸாக வந்து வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா இந்த தம்மா அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து பரப்பணுங்கிறதுக்காக. அதே மாதிரி அசோகா வந்து 3rd புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடத்தியிருப்பார் அப்படின்னா பாட்லிபுத்திரத்தில் வந்து நடத்தியிருப்பார். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் யார், அஜாத சத்ரு, அரியங்கா டைனாசிட்டி. 2nd புத்திஸ்ட் கவுன்சில் யார், காலசோகா, சிசுனாகா டைனாசிட்டி. 3rd புத்திஸ்ட் கவுன்சில் யார், அசோகர், மௌரியன் டைனாசிட்டி. எங்கே அப்படின்னா பாட்லிபுத்ரா. 33 எடிக்ட்ஸ் அந்த பில்லர்ஸ் வந்து இருக்குது. மேஜர் வந்து ஒரு 13 ராக் எடிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடிக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அரசரோட அந்த பிரகடனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது தான் எடிக்ட், ஓகேவா. மௌரியன் எம்பையர்ல அவரோட இன்ஸ்கிரிப்ஷன் 3 இடத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு வெவ்வேறு மொழியில் இருக்குது. சாஞ்சியில் பார்த்தீங்கன்னா பிராமி மொழியில் இருக்குது. கண்டஹரில் க்ரீக் அண்ட் அரமிக்கில் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கரோஸ்தி இருக்குது. ஏன் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் பெரும்பாலும் பேசப்பட்ட மொழி என்னென்னா இந்த கரோஸ்தி லாங்குவேஜ் தான். அதனால தான் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கரோஸ்தி. சாஞ்சி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். The rock edicts 2 and 3 of Ashoka refers to the name of the 3 dynasties, namely Pandyas, Cholas and the
கேரளபுத்ராஸ் அண்ட் த சத்ரியபுத்ராஸ். ராக்கெடிட்டான 2:13 ஒரு 3 டைனாசிட்டியை பற்றி சொல்கிறாங்க. பாண்டியா சோழர்களை பற்றி சொல்கிறாங்க, பாண்டியர்கள் பற்றி சொல்கிறாங்க, கேரளபுத்திரர்கள், சத்ரியபுத்திரர்கள். மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த கிங்குக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இப்போ எப்படி பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறோமோ, கிங்கும் அவரையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அது பேர் என்ன அப்படின்னா மந்திரி பரிஷத். அசிஸ்டட் த கிங்குக்கு இப்போ எப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடெண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கிங்குக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மந்திரி பரிஷத் அப்படின்னு ஒரு அமைச்சரவை குழு வந்து இருந்திருக்கு. அந்த அமைச்சரவை குழுவில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு புரோகிதர், சேனாதிபதி, மகாமந்திரி அண்ட் யுவராஜா. கிங் வந்து எக்ஸலண்ட் ஸ்பை சிஸ்டம் வந்து வச்சுருக்கார், அதாவது வேவு பார்க்குறதுக்காக வச்சுருக்கார். அவங்களோட ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா 2 டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பாகா அண்ட் பலி 2 டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாகா பலி 2 டேக்ஸஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லும்பினி இன்ஸ்கிரிப்ஷன். ரொம்ப முக்கியம். பாகா பலி 2 டேக்ஸஸ் வாங்கியிருக்கிறது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? லும்பினி இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாகாங்கிற டேக்ஸ் என்ன அப்படின்னா 1/6 ஆஃப் த டோட்டல் ப்ரொடியூஸ்ட். பாகா பலி ரெண்டுமே கிட்டத்தட்ட 1/6 ஆஃப் த டோட்டல் ப்ரொடியூஸ். அக்ரிகல்ச்சரில் இருக்கிற 1/6 பங்கோட அந்த வருமானத்தை கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா பாகா அப்படிங்கிருக்காங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் வந்தாலே கிங்கு தான் வந்து அதுக்கு ஹெட்டு. இட் வாஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். மேல்முறையீடோ இதோ ஒன்றுக்கு கிங்கு கிட்ட போனால் சரியாயிடும். ஓகேவா? இவரோட மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா 6 கமிட்டிஸ் வச்சார். ஒவ்வொரு கமிட்டிலையும் 5 பேர். அப்போது 6 கமிட்டி அப்படின்னா மொத்தம் 6 கமிட்டி சேர்ந்து 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. என்னென்ன கமிட்டி அப்படின்னா நேவி, ஆர்மரி, இன்ஃபேண்ட்ரி, காவலரி, வார் சேரியட்ஸ் அண்ட் த வார் எலிஃபென்ட்ஸ். உங்களோட டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன் நகரத்தை யார் கண்காணிக்க அப்படின்னா நகரிகா. அவருக்கு நகரிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா ஸ்தானிகா, கோபா. ஜுனகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருத்ரதாமன். ருத்ரதாமன் வடித்த இந்த ஜுனகத் இன்ஸ்கிரிப்ஷன், கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுதர்சனா லேக்கை பற்றி சொல்கிறாங்க. இந்த சுதர்சனா லேக்குங்கிறது ஒரு ஏரி. இந்த ஏரியை ஃபஸ்ட்டு கட்டினது யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. இந்த சந்திரகுப்த மௌரியரோட கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னா புஷ்யகுப்தர் அப்படிங்கிறவர் தான் கவர்னராக இருப்பார். அவர் வந்து இந்த சுதர்சனா ஏரியை வந்து கட்டியிருப்பார் வித் ஹெல்ப் ஆஃப் சந்திரகுப்தா மௌரியா. அதுக்கப்புறம் அந்த ஏரியில் ஒரு டேம் வாட்டர் ரிசர்வயர் கட்டினது யார் அப்படின்னா அசோக காலகட்டத்தில். இந்த சுதர்சனா ஏரிங்கிறது பெரும்பாலும் எல்லாரோட காலகட்டத்துலேயும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மாடர்ன் பீரியடில் இந்த ருத்ரதாமன் வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் குப்தா பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அது செகண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். இந்த சுதர்சனா ஏரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதில் ஏரி கட்டினது யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ரிசர்வயர் அமைச்சு அதை ஃபினிஷ் பண்ணது யார் அப்படின்னா அசோகர். அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டது யார் அப்படின்னா ருத்ரதாமன். ஸோ அதனால தான் அவரோட ஜுனகத் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷனில் அவர் வந்து அதை வடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2வது அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தா. இவரோட கரன்சி நம்ம பார்த்தோம்ல பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பனாஸ். அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிம்பிள்ஸ் ஆஃப் த பீகாக் அண்ட் ஹில் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து வெளியிட்டிருப்பார். அது பேர் என்ன அப்படின்னா மாஷகாஸ். ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன். ட்ரேடு பெரும்பாலும் யார் கூட இவங்க வந்து வணிகம் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா கிரேக்கர்களான மலையா, சிலோன் அண்ட் பர்மா இந்த ரீஜன்ஸுக்கெலாம் வந்து வணிகம் நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸு எங்கே அப்படின்னா காசி, பங்கா அதாவது பெங்கால், காமரூபா அண்ட் மதுரை தமிழ்நாடு மெயின் எக்ஸ்போர்ட்ஸு.
ஏற்றுமதி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பைசஸ், பேர்ல்ஸ், டைமண்ட்ஸ், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், ஐவரி ஒர்க்ஸ், கவுண்ட் சிசல்ஸ் அதாவது சங்கு மெயின் இம்போர்ட்ஸ். இறக்குமதி என்ன அப்படின்னா ஹார்சஸ், கோல்டு, கிளாஸ்வேர் அண்ட் லினன் இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோமோ இதான் காயின்ஸ், பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் யாரோட காலகட்டம் அப்படின்னா மௌரியன் காலகட்டத்தில். காப்பர் காயின்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு காயின்ஸே வந்திருக்காது. கிரேக்கர்கள் தான் கோல்டு காயின்ஸு டை சிஸ்டம்ங்கிற ஒன்றை காயினில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கிரேக்கர்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது எல்லாமே பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், சில்வர், காப்பர் காயின்ஸ் தான் இருந்துச்சு. மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இண்டிஜினியஸ் ஆர்ட், ராயல் ஆர்ட்னு ரெண்டாக பிரிப்பாங்க. உள்நாட்டு கலையில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சூஸ் ஆஃப் எக்ஷா அண்ட் எக்ஷீஸ். இந்த எக்ஷாங்கிற டைட்டி கடவுள் கிட்டத்தட்ட ஃபயர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி, ட்ரீஸ், த ஃபாரஸ்ட் அண்டு வில்டர்னஸ் இதோட கனெக்டாக இருக்கிறவ தான் யக்ஷாஸ். அதுக்கப்புறம் எக்ஷீஸுங்கிறது ஃபீமேல் கவுண்டர் பார்ட், அவருக்கு இணையான ஒரு பெண் வடிவிலான தெய்வம். இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா யக்ஷா, எக்ஷி. ராயல் ஆர்ட் பார்த்தோம்னா பிளேசஸ் அண்ட் பப்ளிக் பில்டிங்ஸ், மோனோலித்திக் பில்லர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சாரநாத் பில்லர்ஸ். ராக்கெட் ஆர்கிடெக்சர், ராக்கெட் ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா பராபரா அண்டு நாகார்ஜுனா ஹில்ஸில் பார்த்தோன்னா நிறைய ராக்கெட்ஸ், குகைகள், கேவ்லாம் பார்க்கலாம் இவங்களோட காலகட்டத்தில். இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸ்தூபா பார்த்தோம் அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபா, போபால், மத்திய பிரதேஷ், நியர் போபால், மத்திய பிரதேஷில் இருக்குது. இருக்குல்ல சாஞ்சி, நியர் போபால், மத்திய பிரதேஷ். இது நல்லா பார்த்தீங்கன்னா செமி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா, டோம் லைக் ஸ்ட்ரக்சர். செமி ஸ்பெரிக்கல் அதாவது ஒரு வட்டத்தை பாதியை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கா, அதுதான் செமி ஸ்பெரிக்கல் டோம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது பிரிக் ஆர் ஸ்டோன் மூலியமாக கட்டியிருக்காங்க. இந்த டோமில் சென்டர் ஆஃப் த டோமில் என்ன இருக்குது அப்படின்னா புத்தாவோட ரிலீக்ஸ், அதாவது புத்தரோட நினைவு சின்னங்கள் இந்த டோமில் இருக்குமா, அதோட சென்டர் ஆஃப் த டோமில். மோனோலித்திக் பில்லர், எக்ஸாம்பிள் சாரநாத் பில்லர். இதில் உள்ள தர்ம சக்கராவை தான் நம்ம எடுத்து, இதோட பேஸில் உள்ள தர்ம சக்கராவை தான் எடுத்து நம்ம ஃப்ளாகில் அமைச்சிருக்கோம். ராக்கெட் ஆர்கிடெக்சர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பராபர், அதுக்கப்புறம் நாகார்ஜுனா ஹில்ஸில் இவங்க காலகட்டத்தோட ராக்கெட் பார்க்கலாம். இந்த இருக்க லோமஸ் ரிஷி கேவ், பராபரில் உள்ள இந்த லோமஸ் ரிஷி கேவ். இந்த நாகார்ஜுனா ஹில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தசரத மௌரியா, அதாவது அசோகரோட பேரனான தசரத மௌரியா பற்றி இந்த நாகார்ஜுனா ஹில்ஸில் இன்ஸ்கிரிப்ஷனில் காணப்படலாம். தசரத மௌரியா அசோகரோட பேரன். இந்த மிகப்பெரிய மௌரிய சாம்ராஜ்யம் டிக்ளைன் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்வேஷன் பை த பாக்டீரியன் கிரீக்ஸ். அதாவது பாக்டீரிய கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அதாவது நார்த் வெஸ்ட் பார்ட்டில் இருந்து தான் இந்த கிரேக்கர்கள் வருவாங்க. அவங்க அடிக்கடி படையெடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா இவ்வளோ மௌரிய பேரரசு அழிய தொடங்கிச்சு. அது மட்டும் காரணம் இல்லை, அதுக்கப்புறம் அசோகருக்கு அப்புறம், ஏன்னா அசோகரே பார்த்தோம் கடைசி புத்த சமயத்தை பார்த்து போயிட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் அசோகருக்கு அப்புறம் ரூலர்ஸ் எல்லாருமே, வீக் ரூலர்ஸ் எல்லாருமே பௌத்த மதத்தை பார்த்து கொஞ்சம் பேர்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மௌரிய ரூலர் யார் அப்படின்னா பிருஹத்ரதா. இந்த பிருஹத்ரதாவோட கமாண்டராக இருந்தவர் யார் அப்படின்னா புஷ்யமித்ரர். இந்த புஷ்யமித்ரர் இந்த பிருஹத்ரதாவை கொன்னுட்டு தான் சுங்க வம்சத்தை கொண்டு வந்திருப்பார். இந்த சுங்க வம்சம், கன்வா வம்சம், அதுக்கப்புறம் சாக வம்சம் இதெல்லாம் போஸ்ட் மௌரியன் பீரியடில் வரும். அது இதுக்கப்புறம் வரும். அப்போது பிருஹத்ரதா தான் என்னது லாஸ்ட் மௌரிய ரூலர். ஃபஸ்ட்டு மௌரிய ரூலர் யார்? சந்திரகுப்த மௌரியா. லாஸ்ட் மௌரிய ரூலர் பிருஹத்ரதா. ஏன்ஷியன்ட் நேம் ராஜகிருகாவோட போல மாடர்ன் நேம் என்ன அப்படின்னா ராஜகிர். பாட்லிபுத்ரா பாட்னா. கலிங்கா ஒடிஷா. கலிங்கா ஒடிஷா. கிரேட் வால் ஆஃப் சைனா. த கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டினது யார் அப்படின்னா குயின் ஷி ஹாங். ஏன் அப்படின்னா அவரோட எம்பையர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் சூயிஸ் அட் ஒலிம்பியா.
யார் டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட காடான ஜூயஸ்க்கு டெடிகேட் பண்ணுறாங்க. 7 wonders ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டாக இது வந்து கருதப்படுது. தேங்க்யூ காய்ஸ். இன்றைக்கி மௌரியன் எம்பையர் பற்றி 6th term 2 புக்கில் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.